பிராண்டி செய்திகள். இஸ்லாமாபாத்தில் ஈரான் விமானம் 48 மணி நேரத்தில் 3வது முறை ரவுண்ட்ஸ். அமெரிக்காவுக்கு பாகிஸ்தான் தூது. ஹார்மோஸ் நீரிணையை திறக்க ஈரான் போட்ட மெகா பிளான். ஹலோ 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 மக்களே, இது உங்கள் லோக்கல் லேக்கா. இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை ஏப்ரல் 28, 2026. உலகமே இப்போ ஈரான் அமெரிக்கா பக்கம் தான் கண்ணு வச்சிட்டு இருக்கு பாஸ். போரும் இல்ல அமைதியும் இல்லங்கிற ரேஞ்சில போயிட்டு இருக்கிற இந்த சண்டைய முடிக்க ஈரான் வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அராக்சி இப்போ ஒரு ஏர் இண்டியா ரேஞ்சுக்கு வானத்திலேயே பறந்துட்டு இருக்காரு. 48 மணி நேரத்துல 3வது முறையா பாகிஸ்தான் போயிருக்காருன்னா பாருங்களேன். அமெரிக்காவுக்கு ஏதோ ஒரு சீக்ரெட் மெசேஜ் சொல்லத்தான் இந்த திடீர் விசிட்னு டாக் போயிட்டு இருக்கு. இதோ அந்த 7 அதிரடி இன்டர்நேஷனல் அப்டேட்கள். 48 மணி நேரத்தில் 3வது முறை. ஈரான் வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அராக்சி கடந்த 48 மணி நேரத்துல 3வது முறையா இஸ்லாமாபாத் போயிருக்காரு பாஸ். அமெரிக்க அதிகாரிகளோட பேச்சுவார்த்தை முடங்கின நிலையில பாகிஸ்தான ஒரு மெசஞ்சரா ஈரான் பயன்படுத்துது. ஈரானின் புதிய அமைதி திட்டம். அணு ஆயுதம், யுரேனியம் பத்தின சர்ச்சைக்குரிய பேச்சுவார்த்தையை அப்புறம் வச்சுக்கலாம். இப்போதைக்கு ஹார்மோஸ் நீரிணையை திறக்கலாம், போரை நிறுத்தலாம்னு ஈரான் ஒரு புதிய பிளான அமெரிக்காவுக்கு தூது அனுப்பியிருக்கு. பாகிஸ்தான் புதிய மத்தியஸ்தர். ஈரான் அமெரிக்கா இடையில ஒரு பாலமா இப்போ பாகிஸ்தான் செயல்படுது. உலக நாடுகள் மத்தியில பாகிஸ்தானோட இமேஜ் இப்போ வேற லெவல்ல உயர்ந்துட்டு வருது பாஸ். புடினுடன் 90 நிமிடம் மீட்டிங். பாகிஸ்தான் வரதுக்கு முன்னாடி ரஷ்யா போன அராக்சி அதிபர் புடினை சந்திச்சு 1.5 மணி நேரம் பேசியிருக்காரு. போர் மற்றும் ஆக்கிரமிப்பு பத்தின முக்கிய தகவல்கள் அங்க விவாதிக்கப்பட்டிருக்கு. ஓமான் டு ரஷ்யா. வெள்ளிக்கிழமை ஆரம்பிச்ச இந்த தொடர் பயணம் பாகிஸ்தான், ஓமான், ரஷ்யான்னு ஒரு ரவுண்ட் அடிச்சிட்டு இப்போ திரும்பவும் இஸ்லாமாபாத்ல வந்து நிக்குது. அமெரிக்காவின் பிடிவாதம். முதல் 2 முறை அராக்சி பாகிஸ்தான் வந்தப்போ அமெரிக்க அதிகாரிகள் சந்திக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஆனா இப்போ பாகிஸ்தான் வழியா வர திட்டத்தை அமெரிக்கா தீவிரமா பரிசீலனை செஞ்சிட்டு இருக்காம். ஹார்மோஸ் நீரிணை சிக்கல். உலகத்துக்கே கச்சா எண்ணெய் போற முக்கியமான பாதை இது. இத ஈரான் கண்ட்ரோல்ல வச்சிருக்கிறதா அமெரிக்காவுக்கு பெரிய தலைவலியே. அதை திறக்க ஈரான் சம்மதிச்சது ஒரு பெரிய மூவ்னு சொல்றாங்க பாஸ். முதலாவதாக, ஈரான் அமைச்சரின் இந்த திடீர் பாகிஸ்தான் பயணங்கள் அமெரிக்காவுடனான ஒரு ரகசிய உடன்படிக்கைக்கான முயற்சியாக பார்க்கப்படுகிறது. இரண்டாவதாக, அணுசக்தி பேச்சுவார்த்தையை ஒத்திவைத்துவிட்டு தற்போதைய போரை நிறுத்த ஈரான் முன்வந்துள்ள இந்த திட்டம் சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலையை தீர்மானிக்கும். மூன்றாவதாக, ரஷ்யா மற்றும் ஓமான் நாடுகளின் ஆதரவை திரட்டிய பிறகே அராக்சி இந்த இறுதி முயற்சியில் இறங்கியுள்ளார். இந்த இன்டர்நேஷனல் பாலிடிக்ஸை பார்க்கும்போது நம்ம தளபதி விஜய் சார் ஒரு படத்துல சொன்ன அந்த மாஸ் டைலாக் தான் ஞாபகம் வருது பாஸ். வெல்ல போறவன் யாருன்னு பார்க்காத, விடாம போராடுறவன் யாருன்னு பாரு. இப்போ ஈரான் அந்த போராட்டத்தை தான் உலக மேடையில செஞ்சுட்டு இருக்கு பாஸ். பாகிஸ்தான் மூலமா ஈரான் அமெரிக்கா சண்டைக்கு ஒரு முடிவு வருமா, இல்ல 3வது உலக போர ஆரம்பிக்குமா? உங்க கருத்து என்ன? கமெண்ட் பண்ணுங்க. உலக நாடுகளின் அனல் பறக்கும் செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள். ஸ்டே டியூன்ட் வித் பிராண்டி செய்திகள். ஸ்டே டியூன்ட். உண்மையை லவுடா சொல்வோம், குயிக்கா சொல்வோம். திஸ் இஸ் லோக்கல் லேக்கா சைனிங் ஆஃப். கீப் வாட்சிங். பாய் பாய். ஒரு விசில் போடுங்க பாஸ்.